ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசர் எடுக்கிறீங்க, அந்த ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் லோட் ஆகுது. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்டை யூஸ் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த வெப்சைட்டுக்கு தேவையான டேட்டாஸை கொடுக்கறது என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சர்வர். ஸோ ஒரு சர்வர் வந்து 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஒன்று, ஒரு சர்வர் வந்து ஒரு வெப்பேஜையே டைரெக்டாக ஒரு ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணலாம். இல்லாட்டினா ஒரு வெப்பேஜ் லோட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஏபிஐ கால் மூலமாக சென்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்டையர் வெப்பேஜே உங்களுக்கு வந்து லோட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் டிசைன் லோட் ஆயிரும். ஆனால் அதுக்கு தேவையான டேட்டாவுக்காக அது வந்து சர்வரை போய் ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான டேட்டாவை ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் அதை சென்ட் பண்ணும். ஸோ அந்த ஜேசான் ஃபார்மேட்டை வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி அதை வந்து ரெண்டர் பண்ணிடும். மோஸ்ட் ப்ராபபிளி இதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆங்குலர், ரியாக்ட். ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட்லேயே எல்லாத்தையுமே லோட் பண்ணிடும். அது வந்து டேட்டா தேவைன்னா மட்டும் பேக் அண்டை போய் காண்டாக்ட் பண்ணும். ஸோ ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாவா, இல்லாட்டினா C#, இல்லாட்டினா ஜாவா ஸ்கிரிப்ட், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா PHP, இல்லாட்டினா ரூபி. ஸோ இது எல்லாமே பேக் எண்டுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாவா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா Node.js யூஸ் பண்ணும். இன்னொன்று C# பார்த்தீங்கன்னா ASP.NET Core, பைத்தான் பார்த்தீங்கன்னா Django, PHP பார்த்தீங்கன்னா Laravel, ரூபி பார்த்தீங்கன்னா ரூபி ஆன் ரெயில்ஸ். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸு. ஸோ ஒன்ஸ் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பீங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணுவீங்க. இதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டெக்னாலஜியை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக் எண்டுக்கு பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூஸராக ஒரு இடத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் என்னென்னா டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் எல்லாமே டேபிளாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட டேட்டா எல்லாம் ஏதோ ஒரு டேபிளில் போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் என்னென்னா டேட்டா பேஸு. ஸோ டேட்டா பேஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ், இன்னொன்று வந்து NoSQL. பாப்புலராக ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணுற டேட்டா பேஸஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று MySQL இருக்கலாம், இல்லாட்டினா MS SQL இருக்கலாம், Postgresஸாக இருக்கலாம், Oracleஆ இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு டேபிளுக்கு இடையில் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம NoSQL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டேபிள்ஸ்க்கு இடையில் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து ஃபாஸ்டராக டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ். ஸோ பாப்புலராக இதில் யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MongoDB, DynamoDB, CosmosDB, அடுத்தது வந்து Cassandra. ஸோ இதெல்லாம் பாப்புலராக யூஸ் பண்ணுற NoSQL டேட்டா பேஸஸ். ஸோ இந்த டேட்டா பேஸஸில் நம்ம மோஸ்ட்லி ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கிரியேட், இன்னொன்று வந்து ரீட், இன்னொன்று வந்து அப்டேட் அண்ட் டெலீட். ஓகே. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லுவாங்கன்னா CRUD ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான் பெரும்பாலும் ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோட ஒர்க்காக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஃப்ரெஷருக்கான வேலையை தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கான வேலை இன்னும் நிறைய இருக்கும். பட் ஒரு ஃப்ரெஷருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பேக் அண்ட் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி அதோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஃப்ரெஷராக ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிட்டை பற்றியும் தெரியணும். ஸோ GitHub பற்றியும் தெரியணும். ஸோ Git வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் அண்ட் GitHub வந்து உங்களோட கோடை வந்து ஒரு இடத்துல ரெப்பாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி கண்டிப்பாக கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இதோட முடிய போகிறது கிடையாது. ஸோ யாருனாலும் ஒரு கோடிங் எழுதிடலாம். ஆனால் உங்களோட கோடிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேக் அண்ட் டெவலப்பருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்குன்னு நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும். ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த டிசைன் பிரின்சிபல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கோடிங்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களோட கோடை லாங் டேர்முக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் வந்து ப்ராப்பரான கோடிங் நீங்கள் எழுதலை அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் ஒரு பெர்ஃபார்மன்ஸை டீக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமிங் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டிசைன் பிரின்சிபல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சாலிட் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோட ஒர்க்காக இருக்கும் ஃபார் அ ஃப்ரெஷர். ஓகே, ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிக்கிறீங்க. நீங்கள் வந்து Node.js யூஸ் பண்ணுறீங்களா, இல்லாட்டினா PHP யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் சூஸ் பண்ணுற டெக்னாலஜியை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆக போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுறது மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து Node.js சூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ஜாவா, இல்லாட்டினா C# நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ பேக் அண்ட் டெவலப்பராக நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பேக் அண்டில் நிறைய கோட் எழுதுறதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்றது நிறைய தெரியும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நெக்ஸ்ட் ரோலுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா சூப்பர் ரோல்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு டெக்னிக்கல் லீட் ஆக முடியும், ஒரு டெக்னிக்கல் மேனேஜர் ஆக முடியும், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஆக முடியும், என்ஜினியரிங் மேனேஜர் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலாம். ஸோ ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான லாஜிக்கல் ஸ்கில்ஸு, பிஸ்னஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரோலை அழகாக சூஸ் பண்ணி ஒரு கெரியர் க்ரோத்துக்கான சூப்பரான ஒரு ரோல் தான் இந்த பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ ஆவரேஜாக ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 1.2 lakh per annum மினிமமாக பார்க்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9.2 lakh per annum ஃபார் அ ஃப்ரெஷர். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 6.7 lakh per annum வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் மோரோவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் அதோட டிமாண்டையும் பொறுத்து தான் இந்த சேலரி வேரி ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில், ஒரு குட் பிஸ்னஸ் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ரோலை சூஸ் பண்ணிக்கிடலாம். கண்டிப்பாக இது ஒர்த் டு லேர்ன். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட்னா யூஐயில் நிறைய பார்க்குற மாதிரி நிறைய இருக்கிறனால அதை சூஸ் பண்ணிடுறாங்க. பட் பேக் அண்டுக்கு அந்த அளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. பட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான ரோல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் டீப்பராக தெரியணும் அப்படின்னா roadmap.sh அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெக்னாலஜி அதை கொடுத்துட்டு மேபி Node.js அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா Node.jsக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத ஈஸியாக அது தந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. இதான் புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.